நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்னைக்கு நம்ம பூவாளி நிகழ்ச்சியில நம்ம வீட்டு மாடியிலேயே தேங்காய் நாரை பயன்படுத்தி எப்படி மாடி தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி. நான் சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பற்றி நான் பேச போகிறேன். இதில் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த தேங்காய் நார் கழிவில் செய்யும் பொழுது உங்களுக்கு மண்ணுக்கு மாற்றுறதெல்லாம் இது செய்முறை. இதில் என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி செலவு கம்மி. ரெண்டாவது, விவசாயங்க செய்யக்கூடிய அளவு இல்லைனாலும் நம்மளும் வீட்டுக்குள்ளே மாடியிலேயே வளர்க்கக்கூடிய வகையில் அதுக்கு தேவையான உரங்களை நம்ம சேர்க்கும் பொழுது மண்ணை விட இது இன்னும் வேகமாகவே விளைச்சல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாது அவங்க கொடுக்குற உரங்கள், கிருமி நாசினி, இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய விதங்கள் வச்சு இந்த கோமூத்திரம்னு சொல்லுவாங்க, சாணம்னு சொல்லுவாங்க, இதுங்களை வச்சு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி கரைசல் செஞ்சு நம்ம எப்படி மருந்தாக்கி அதையே இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துறதுன்னு இதை மாதிரி விளக்கங்களை தமிழ்நாடு அரசு அவங்க கொடுக்குற மொட்டை மாடி தொட்டித்தட்டத்தில் ஒரு புக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி நம்ம ஒரு நாற்றை நடுறதுக்கு முன்னாடி கோகோ பிட்டு போட்ட தொட்டியை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த மொட்டை மாடி தொட்டி திட்டத்தில் தேங்காய் பித்து, அதுக்கு தேவையான நுண்ணுயிர்கள், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றாப்புல உரம் எல்லாத்தையும் அவங்க நமக்கு எளிவான முறையில் நம்ம தயாரிக்கிற மாதிரி ஒரு பேக்கெட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஞ்ச தேங்காய் பித்தை ஒரு கவரில் கொடுக்குறதுல நம்ம அதை ஓப்பன் பண்ணி தண்ணியை விட்டுக்கிட்டே வந்தோம்னா அது தண்ணியை உறிஞ்சி இந்த அளவுக்கு உப்பிடும். அதற்கு பிறகு அதை என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் எடுத்து உதுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் உங்களுக்கு தேவையான நுண்ணுயிர்கள், அசோஸ்பைரிலம், பாஸ்போலின், ட்ரைகோடர்மா இப்படிங்கிற அதுக்கு தேவையான ஆன்டி ஃபங்கிசைடு, அப்புறம் தேவையான நுண்ணுயிர்கள் எல்லாம் தமிழக அரசாங்கம் நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம கலந்து இதில் போட்டுட்டு கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கம்போஸ்ட் செடிக்கு ஆன ஊக்குவிப்பான். அதை கொடுத்து அதையும் சேர்த்து நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் ஊற வச்சோம்னா இதை மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். அதற்கு பிறகு நம்ம அதுக்குள்ளே இந்த நாற்றை எடுத்து நம்ம ஒரு போட்ரையில் போட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு 4 இலைகள் வளர்ந்துடும். இந்த 4 இலைகள் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த நாற்றை அப்படியே நம்ம பிடுங்கி இதை மாதிரி ஒரு தொட்டியில் 2 செடி விகிதம் வைக்கலாம். இப்படி வச்சோம்னா ஒரு 2 மாதத்தில் இது பெருசாக வளர்ந்து நமக்கு தேவையான காய்கறிகளை நமக்கு விளைச்சல் கொடுக்கும். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது சொட்டு நீர் பாசனம் செஞ்சுருக்கேன். என்னோடய தோட்டத்தில் சுமார் 120 தொட்டிங்களுக்கு நான் இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறேன். இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கு உங்களுக்கு தேவையானது மாடியில் இருக்கிற தண்ணி தொட்டி இருந்தால் போகிறோம். தண்ணி தொட்டி ஓரளவுக்கு ஒரு 2 அடி அளவு ஹைட்டில் இருந்தாலே அதிலிருந்து அவங்க சொட்டு நீர் பைப்பை போட்டு அதிலிருந்து இந்த ஃபீடர் லைன்னு சொல்லுவாங்க, ஒரு செடிக்கு அந்த செடியோட வேர் பக்கத்தில் அந்த ஃபீடர் லைனை வச்சுட்டாங்கன்னா ஒரு காலை ஒரு முறை 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு சொட்டாக தண்ணி அதுக்கு தேவையான அளவு வந்துடும். இந்த சொட்டு நீர் பாசனத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பூவாளிலேயோ இல்லை மக்கிலையோ தண்ணி ஊற்றும் பொழுது தேவைக்கு அதிகமாக தண்ணி விடுவோம். அதுக்கு தேவையான தண்ணி போக மிச்சம் வழிஞ்சு கீழே தான் போகும். இன்றைக்கி நம்ம சென்னையில் தண்ணி கஷ்டம் நிறையா இருக்குன்ற போது சொட்டு நீர் பாசனம் பண்ணும் பொழுது 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி அளவு தான் செலவாகும். அதனால் உங்களுக்கு தண்ணி செலவும் கம்மி, செடிங்களுக்கு அதுங்களுக்கு வேண்டிய தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் நம்ம தொட்டி வளர்க்குறவங்களுக்கு தண்ணியும் அதிகமாக செலவாகாது. நம்ம இயற்கையை தண்ணியை பாதுகாக்கிறதுக்கும் இது நமக்கு உதவுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 தொட்டிக்கு நீங்கள் போடணும்னா 6000லேருந்து 8000 ரூபாய் வரையில் உங்களுக்கு ஆகும். அதுக்கான இதை நீங்கள் உங்கள் வீட்டை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துட்டு எப்படி அதை லே அவுட் பண்ணணும்னு பார்த்துட்டு இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. இது ஒரு தடவை இந்த 6000 ரூபா செலவழித்தோம்னா குறைஞ்சது 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அது ஒன்றுமே ஆகாது. என்ன வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து பழுது அடையாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெயின் செல்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மொட்டை மாடியில் டெரஸ் கார்டன் இது மாதிரி செய்யும் பொழுது தொட்டியில் நம்ம கொட்டுற தண்ணி அடியில் ஈரம் காக்கும். ஈரம் காக்கும் பொழுது என்ன ஆகும், டெரஸில்
அடியில் வந்து தொட்டிக்கும் டெரஸ்க்கும் உள்ள ஈரம் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். அது ஊறி டெரஸ் வீணாக போகும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த ட்ரெயின் செல்லுங்கிறது கிடைக்கிறது. இந்த ட்ரெயின் செல்லை வந்து நம்ம போட்டோம்னா ட்ரெயின் செல் வந்து டெரஸ்லேருந்து ஒரு அங்குலம் அளவுக்கு ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணுது தொட்டிக்கும் டெரஸுக்கும். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம தேவையான தண்ணியை போக மிச்சம் வழியும் பொழுது கீழே இருக்கிற ஓட்டைகள்னால அதில் பார்த்திங்கன்னா வந்து ₹1 சைஸில் ஓட்டை நிறையா இருக்கும் ஒரு செல்லில். அந்த ஒரு ஓட்டையினால் தண்ணி கீழே போகும். அது மட்டும் இல்லாமல் வெயில் அடிக்கும், காற்று, இதெல்லாம் காற்று உள்ளே போனாலே தண்ணி காஞ்சிடும். இதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மொட்டை மாடியில் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த ட்ரெயின் செல்லை வச்சு அது மேலே அந்த தொட்டியை வச்சிங்கன்னா, சொட்டு நீர் பாசனமும் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டெரஸும் வந்து வீணாகாது. தண்ணி வந்து சீப்பேஜ் ஆகி கீழே ஒழுகுன்ற பயமும் கிடையாது. இது ஒரு வகையான டெரஸ் கார்டனிங்க்கு அதிகபட்சமாக எல்லோரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் செல்லை போட்டு அதுக்கு மேலே ஜியோஸ்பேஷியல் ஷீட்டுன்னு போட்டு புல்லுகள் வளர்ப்பாங்க. நம்ம அதை தொட்டிக்கும் வளர்க்கலாங்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுலே தெரியும். எங்கள் வீட்டு மொட்டை மாடி திட்டத்துக்கு வேண்டிய உரங்களை நாங்களே வீட்டில் தயாரிக்கிறோம். அது வந்து இந்த கம்போஸ்டிங் முறையில் தயாரிக்கிறோம். நம்ம வீட்டு காய்கறி கழிவுகள், நம்ம வீட்டு பழைய நேற்று இருந்த சாதம், என்ன இட்லி தோசை எது இருக்கோ அது மிச்சத்தை கொண்டு அதில் போட்டுருவேன். டெய்லி கார்த்தால கொண்டு வந்து போட்டுட்டு அதில் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விடுவோம். ஒரு குடுவையில் எடுத்து வச்சுட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விடுறது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைக்ரோப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி போடணும். அப்புறம் வேப்பங்கொட்டை அவங்களே கொடுக்குறாங்க, நீம் பவுடர்னு, அதையும் போடணும். நான் கிளறி விட்டு வர புழுக்கள் பூச்சிகள் வரும். ஆனாலும் அதை கிளறி விட்டு நியூஸ் பேப்பரால் மூடி வச்சோன்னா ஒரு 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 மாதம் ஒரு குடுவையில் இருக்கும். அதை எடுத்து திருப்பி கீழே பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக திருப்பி எடுத்து மேலே வச்சு இது கீழே இருக்கிறது வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடும். திருப்பி நடுவில் இருக்கிறது செமி கம்போஸ்ட்டாக இருக்கும், பாதி மக்கி போயிருக்கும். நடுவில் நிறைய ட்ரை லீவ்ஸ், காஞ்ச இலைகளை நிறைய சேர்த்து வைக்கணும். சரகுகள் எது வேணால், குச்சி எது வேணால் சேர்க்கலாம். எப்பயுமே முக்கியமாக அதில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வைக்கணும். நடுநிலையாக ஒன்று இருக்கும். வேணுன்னா இது ரெண்டுத்தையும் கூட மிக்ஸ் பண்ணலாம். நடுநிலையும் லாஸ்ட்டில் இருக்கிறதையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி மேலே இருக்கிறது நான் டெய்லி போடுற திருப்பி சேர்ந்து உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டிய உரம் ரெடி ஆகிடும். அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு செடிகளுக்கு போட்டோன்னா நல்ல உரம் கிடைக்கும், விளைச்சல் நல்லா இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. இதுதான் கம்பா, வீட்டிலையே தயாரிக்க வேண்டிய உரம், கம்போஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து டெய்லி நம்மளோட காய்கறி கழிவு, சாதம் எல்லாமே நான் அதில் போடுவேன். இது இன்றைக்கி போடுற கழிவு, காய்கறி காரத்தால் நம்ம பழம் எல்லாமே போடுவேன். சாதம், காய், தோல், காய்கறி தோல், பழம் எல்லாமே போடுவேன். நேற்று மீஞ்சின சாதம் கூட போடுவேன். இது மாதிரி போட்டு வித் ட்ரை லீவ்ஸும் போட்டால் தான் அது கம்போஸ்ட்டாக மாறும். அது தவிர்த்து வேப்பம் புண்ணாக்கு அண்ட் மைக்ரோப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் போட்டால் தான் அது மக்க ஆரம்பிக்கும். இது வந்து 1 மாதம் ஆச்சு இது போட்டு வச்சு. நான் இது வந்து செமி கம்போஸ்ட்டாக மாறி இருக்குது. டெய்லி ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விடணும் இதை. இது ஒரு வகை. அடுத்தது கீழே இருக்கிறது ஃபுல் கம்போஸ்ட். இது இன்னும் 2 மாதத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து 1 மாதமாக மக்கின்னு இருக்குது. இது கம்போஸ்ட்டாக மாறுறதுக்கு இன்னும் 1 மாதமாக ஆகும். பாதி செமியாக இருக்குது இன்னும். இது ஃபுல்லாக வரத்துக்கு ஆகும் 1 மாதம். ஆனாலும் இது 4 நாளைக்கு ஒரு தடவை இதையும் கிளறி விடணும். நியூஸ் பேப்பரால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் எப்பயுமே இதை, அப்போ தான் மக்கும். இதை நல்லா சலிச்சுட்டு செடிகளுக்கு அப்படியே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உபயோகப்படுத்தி உரங்களை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு மொட்டை மாடிகளுக்கு உபயோகப்படுத்தலான்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்.